ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இது அதுக்கு தேவையான பொருள். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பேனில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துறது. இந்த மாதிரி மீன் குழம்பு, புளி குழம்புக்குலாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் பேஸ்ட்டு. அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம வதக்கி விடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது கொஞ்சம் நம்ம எவ்வளோ தூரம் வதக்கணுமோ அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இதிலே வந்து ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அது சின்னதாக இருந்துச்சு 2 சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக இருந்தாலும் 1 சேர்த்துக்கிட்டேன். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலே வந்து அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. நான் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இன்னும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து பச்சை ஸ்மெல் போகணும். அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த வெங்காயம் நல்லா அதில் எண்ணெயிலே வதங்கி அது கலர் மாறி வரும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உப்போட அந்த டேஸ்ட்டு தெரியும். கரெக்டாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கூட சேர்ந்துற மாதிரி ஆயிடும். இங்கே பாருங்கள், நல்லா மசால் வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வரப்போ நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நான் வந்து மீனை கழுவி மஞ்சள் போட்டு தடவி வச்சுருக்கேன். அப்போ கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். மீனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு என்ன பிரிஞ்சிருந்துச்சா இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மண்டையும் வாலும் சேர்த்துக்கிறேன். மீனை போட்டதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இல்லைனா மீன் குழஞ்சிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.